இப்ப எண்ணெய்கோல் புதூர் திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதே மாதிரி பார்த்தா தென்பெண்ணையில இருந்து வரக்கூடிய அந்த உபரி நிதியை கொண்டு வந்தா தருமபுரி மாவட்டம் பயன்பெறும் என்பதை தாண்டி முதல்ல பயன்பெறக்கூடிய ஒரு தொகுதியா உங்க தொகுதி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தருமபுரி மாவட்டம் முழுவதும் பயன்படுது. அப்ப 10 ஆண்டு காலம் நம்ம அமைச்சரா இருந்து இந்த திட்டத்துக்கு ஏன் போதுமான நடவடிக்கை எடுக்கல? பொறுமையா சொல்றேன். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. அதாவது அணையாளம் அணைக்கட்டில் இருந்து 8.8 கிலோமீட்டர் தூரத்தில் வரை கால்வாய் இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 12 ஏரிகள், தருமபுரி மாவட்டத்தில் தூள்செட்டி ஏரி, அந்த 13 ஏரிகளுக்கு நீர் வரக்கூடிய திட்டம் தான் அங்கே தூள்செட்டி ஏரிக்கு தண்ணீர் வரக்கூடிய திட்டம். கடந்த 2021 தேர்தலுக்கு முன்பாக இன்றைய முதலமைச்சர் அன்று எதிர்க்கட்சி தலைவர் அதே தூள்செட்டி ஏரியில் கொண்டு அன்றைக்கு மீட்டிங் போட்டு கிராம சபை 10 ஆண்டு காலத்தில் இந்த ஆட்சி செய்யல, நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றால் உடனடியாக இந்த திட்டத்தை நிறைவேற்றுவேன் சொன்னார். இல்ல அதுக்கு பதில் அவர் சொல்வாரு. இப்போ சொன்னார்ல, எங்களுடைய முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 3 நீர் மேலாண்மை திட்டத்திற்காக நிதி ஒதுக்கி தந்தார். நிதி ஒதுக்கி தந்தது மட்டுமல்ல, நெல்லெடுப்பு கட்டாய நெல்லெடுப்பு சட்டத்தையும் போட்டு 13/2/2021 டெண்டர் விடப்பட்ட பணி அது. நீங்க கேக்குறீங்க தூள்செட்டி ஏரி டெண்டர் விடப்பட்டது. அதே போல எண்ணெய்க்கல் புதூரில் இருந்து தும்பலெல்லிய டேமுக்கு வரையிலும் வர்ற 33 ஏரிகள், 16 அணைக்கட்டுகள், அதுக்கும் முழுமையா வரக்கூடியது டெண்டர் விடப்பட்ட பணிகள். அதே போல ஜர்த்தலாவ் கால்வாய் 5000 மீட்டரில் இருந்து புலிகரை ஏரிக்கு 14 ஏரிக்கு தண்ணீர், பேகாரலி ஏரி வரை 14 ஏரிக்கு தண்ணீர் வரக்கூடிய திட்டம். இந்த 3 திட்டத்தையும் 13/2/2021 டெண்டர் விடப்பட்டு அந்த பணி தொடங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆட்சி மாற்றம் வந்தது. ஆட்சி மாற்றம் வந்த பிறகு 5 ஆண்டு காலம் அந்த திட்டத்தை ஏன் நிறைவேற்றவில்லை என்ற கேள்வியை நீங்க அவங்க கிட்ட தான். ஐயா அது ஓகேங்க ஐயா, இந்த விஷயத்துக்கு நம்ம போதுமான நடவடிக்கை எடுக்கணும். மக்களுடைய குற்றச்சாட்டு, அந்த குற்றச்சாட்டு நடவடிக்கை எடுத்ததுனால தானே பணியை கட்டாய முடிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. தொகுதி உங்க தொகுதி விவசாயிகள் பாலக்கோடு தொகுதி மட்டும் இல்ல, அதே போலதான் கிருஷ்ணகிரி வலதுபுற கால்வாய் நீட்டித்தல் திட்டத்தின் மூலமாக திண்டல் ஏரி திட்டம் 34 ஏரிக்கு தண்ணி வரக்கூடிய திட்டம். அந்த திட்டம் இதயம் புரட்சி தலைவர் அம்மாவிடம் கோரிக்கை வைத்தவுடன் எடுத்து அந்த திட்டத்தை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போலதான் இந்த திட்டத்தை நிறைவேற்றது. இன்னைக்கு டெண்டர் விடப்பட்ட பண்ணி 5 ஆண்டு காலம் எந்த பணியாக இருந்தாலும் 12 மாதம் 16 மாதத்தில் பணியை முடிக்க வேண்டும். வீராணம் திட்டம் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். 228 கிலோமீட்டர் நீங்க பேசும்போது அமைதியாதான் சொல்லுங்க. இது அப்புறம் சொல்லுங்க. அப்போ நாங்க ஏன் வாய்ப்பு தரப்படும். 228 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய வீராண ஏரியிலிருந்து சென்னைக்கு தண்ணி வர்றதுக்கு 18 மாசம் நிர்ணயித்தாங்க. இதயம் புரட்சி தலைவர் நான் கேட்ட 16 மாதத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதுவிடப்பட்ட பண்ணி ஏன் நிறைவேற்றவில்லை என்று அவங்க கிட்ட கேட்கணும். அது எங்க கிட்ட கேட்க கூடாது. நீங்க